மீஷோல ஒரு செல்லர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, தமிழ்நாட்டுக்குள்ள ஜிஎஸ்டி இல்லாம நான் ஜிஎஸ்டில எப்படி ஒரு பொருட்கள விக்கிறது அப்படிங்கிற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு வந்து வெளிநாட்டுக்கோ, அதர் ஸ்டேட்டுக்கோ நம்ம வந்து பொருட்கள விக்கும்போது தான் ஜிஎஸ்டி தேவைப்படும். தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எந்த பொருட்கள விக்கிறதுக்கும் ஜிஎஸ்டி தேவையில்ல. அதனால வந்து நீங்க ஜிஎஸ்டி இல்லாமலே மீஷோல செல்லர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது எப்படி செல்லர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது? நான் ஜிஎஸ்டி என்ரால்மெண்ட் நம்பர் எப்படி வாங்குறது? அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில வந்து ஜிஎஸ்டி லாகின் அ டைப் பண்ணுங்க. அதில வந்து ஜிஎஸ்டி சர்வீஸ் டாக்ஸ்ன்னு வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உள்ள சர்வீஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, யூசர் சர்வீஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இதில வந்து ஜெனரேட்டர் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் ஒண்ணு வரும். அதில வந்து நீங்க எஸ் குடுங்க. இதில வந்து அப்ளை டூ சப்ளையர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஃபார்ம் ஒண்ணு வரும். இத நீங்க ஃபில் பண்ணணும். கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணணும். உங்களுடைய பான் கார்ட்ல எப்படி இருக்கோ, அதே மாரி கரெக்ட்டா இந்த ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. உங்க நேம், அந்த அக்கவுண்ட் ஐடி, உங்க மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. அப்பதான் ஃபார்ம் வந்து ப்ராசஸ் ஆகும். இல்ல அப்படின்னா எரர் குடுத்துரும். இத கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழ வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். அந்த அட்ரஸே நீங்க கரெக்ட்டா குடுங்க. உங்களுக்கு வந்து மீஷோல வந்து டெலிவரி அட்ரஸ் என்ன குடுக்கணுமோ, அந்த அட்ரஸ குடுங்க. குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மீஷோக்கு ஆர்டர் வரும். நீங்க டெலிவரி குடுக்க முடியும். அதனால வந்து கரெக்டான அட்ரஸ் குடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ண போறோம்னா, அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஹெச்எஸ்என்ஐ நம்பர்ன்னு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர வந்து நம்ம குடுக்கணும். உங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில போயிட்டு நான் வந்து சாரி குடுக்குறேன். சாரி ஹெச்எஸ்என்ஐன்னு குடுக்குறேன். குடுத்தோம்னா அதுக்கு ஒரு நம்பர் வரும். நீங்க இதில போயிட்டு சர்ச் ஹெச்எஸ்என் கோட் இருக்குல்ல, அதில குடுத்தீங்க அப்படின்னா, இதில வந்து உங்களுக்கு வந்து சாரீக்குள்ள அந்த நம்பர் வரும். ஒவ்வொரு அதாவது சில்க் காட்டன், அ அ பனாரஸ் பட்டு இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். நம்ம வந்து காமனா உள்ள நம்பர் வந்து எல்லாத்துக்கும் உள்ள ஒரே நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த 5007 அந்த நம்பர் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து காமனா உள்ள நம்பர். அதாவது சாரீக்குன்னே உள்ள நம்பர். அத நம்ம கிளிக் பண்ணி, காப்பி பண்ணி நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டுனீங்க அப்படின்னா, கீழ வந்து உங்களுக்கு அதுவே காட்டும். ஃபர்ஸ்ட்ல வர்றத கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ளது தான் சாரி காமனா உள்ள நம்பர். அதில ஃபர்ஸ்ட்ல உள்ளத கிளிக் பண்ணிக்கங்க. இது மாரி உங்களுக்கு வந்து ஹெச்எஸ்என் கோடு வந்து 5 கோடு குடுக்க முடியும். நீங்க வந்து 5 கோடு என்னென்ன ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ண போறீங்களோ, அதுக்கான 5 கோடு குடுத்துக்கலாம். அடுத்து வந்து குர்தீஸ்ல வந்து நான் வந்து ஹெச்எஸ்என் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிறேன். இதில வந்து இதில ஷோ மோட் குடுங்க. அத குடுத்தீங்கன்னா, அதிலேயே வந்து உங்களுக்கு ஹெச்எஸ்என் நம்பர் ஃபர்ஸ்ட்ல காமிக்கும். அத கூட நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து காமனா உள்ள நம்பர். இதான் வந்து இப்போ குர்த்திக்கு வந்து நம்ம காமனா குடுக்க போற நம்பர் இந்த நம்பர் தான். அதனால இந்த நம்பர செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து என்டர் தட்டினீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிலேயே ஃபர்ஸ்ட்லேயே வந்துரும். சுடிதார், டாப் இருக்கும்போது காமனா உள்ள நம்பர் தான் இந்த நம்பர். இத ஃபர்ஸ்ட்ல உள்ளத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, அடுத்து திரும்பவும் க்ரோம் ப்ரௌசர் போங்க. இப்ப நம்ம வந்து கிச்சன் ஐட்டத்துக்கு வந்து ஹெச்எஸ்என் நம்பர் வந்து காமனா உள்ளது எடுக்கலாம். இப்போ வந்து கிச்சன் ஹெச்எஸ்என் நம்பர்ன்னு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த இதில வருது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்ல நம்பர் அதிலேயே பாருங்க. கீழயே குடுத்துருப்போம். காமன் ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னு சொல்லி. அத வந்து நீங்க கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். இப்ப நான் இங்க போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டினோம் அப்படின்னா, இந்த கிச்சன் ஐட்டத்துக்கு உள்ளது காமனா உள்ளது ஃபர்ஸ்ட்லயே வந்துரும். ம். இதில வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே இதில இருக்கும். அடுத்து வந்து நம்ம இதுவரைக்கும் 3 இது எடுத்திருக்கோம். 4வது ப்ராடக்ட் வந்து கிட்ஸ் வேர். இப்ப கிட்ஸ் வேர்னா வந்து குழந்தைங்களுக்குள்ள எல்லா ஐட்டமும் ட்ரெஸ் உள்ளது எல்லாமே வந்து மொத்தமா கிட்ஸ் வேர்ன்னு போட்டு எடுத்துக்கலாம். கிட்ஸ் வேர் ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன்.
இதில உங்களுக்கு மேலேயே குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் வேருக்கு மேலேயே குடுத்துட்டாங்க அவங்க. 9503 இதுதான் வந்து கிட்ஸ் வேருக்கு உள்ளது. இத வந்து எடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் தட்டினோம் அப்படின்னா, இதுலயும் ஃபர்ஸ்ட்லயே வந்துரும். நம்ம அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் குரோம் ப்ரௌசர் போய்க்கிறேன். இப்போ வந்து இமிடேஷன் ஜுவல்லரி அத வந்து நம்ம அதுக்குள்ள HSN நம்பர் எடுத்துக்கலாம். இமிடேஷன் HSN கோட் எடுத்துட்டேன். இதுலயும் ஃபர்ஸ்ட்லயே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, 7117 இதுதான் வந்து இமிடேஷன் ஜுவல்லரிக்குள்ள நம்பர். இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லயே வந்துருச்சு பார்த்தீங்களா, இத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 5 ப்ராடக்ட்டுக்குள்ள கோட் எடுத்துட்டோம். அடுத்து வந்து கேப்ச்சா குடுக்க போறோம். இந்த கேப்ச்சா டைப் பண்ணா தான் ப்ராசஸ் ஆகும். நம்ம ப்ராசஸ் குடுப்போம். சில நேரம் வந்து கேப்ச்சா இன்வேலிட்ன்னு வரும். இந்தா வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாரி வரும். நீங்க திரும்பவும் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா, இல்ல எதுவும் எரர் காட்டியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, மறுபடியும் கேப்ச்சா டைப் பண்ணுங்க. ப்ராசஸ் ஆயிரும். மறுபடியும் ஆகல அப்படின்னா, திரும்ப 2 டைம் பண்ணலாம். பண்ணீங்கன்னா ப்ராசஸ் ஆயிரும். இந்த கேப்ச்சா வந்து சில நேரம் வந்து இன்வேலிட்ன்னு குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ப்ராசஸ் குடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய மொபைலுக்கும், இமெயிலுக்கும் ஒரு ஓடிபி வந்திருக்கு. அத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓடிபி குடுத்துட்டு ப்ராசஸ் குடுங்க. ப்ராசஸ் குடுத்துட்டா அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய என்ரோல்மென்ட் நம்பர். இத வச்சு தான் நம்ம மீஷோ ஓப்பன் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். சப்ளையர் மீஷோ.com அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இதில வந்து கிரியேட் மீஷோ அக்கவுண்ட் அப்படின்னு குடுங்க. இதில வந்து உங்க மொபைல் நம்பர் கேட்கும். உங்க மொபைல் நம்பர டைப் பண்ணிக்கங்க. சென்ட் ஓடிபி குடுங்க. உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய வந்து இதில டைப் பண்ணுங்க. அந்த ஓடிபிய காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப கீழ கிரியேட் அக்கவுண்ட் இருக்கும். அத குடுங்க. இந்த மாரி ஒரு பேஜுக்கு போகும். இங்க வந்து ஜிஎஸ்டியா, நான் ஜிஎஸ்டியான்னு கேட்கும். நீங்க நோ குடுங்க. என்ரோல்மென்ட் நம்பர் கேட்கும். நீங்க கிரியேட் பண்ணீங்கல்ல ஒரு என்ரோல்மென்ட் நம்பர். அந்த நம்பர காப்பி பண்ணி இதில வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு, இத போய் நம்ம இங்க பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணிட்டோம். வந்து வெரிஃபை குடுங்க. நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதனால தான் ஸ்டாப் ஆயி போகுது. வெரிஃபை குடுங்க. இப்போ வந்து கன்டின்யூ குடுங்க. வெரிஃபை ஆயிருச்சு. நீங்க அத வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேன் கார்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு. இப்போ வந்து நம்ம அங்க ஒரு அட்ரஸ் குடுத்தோம்ல. இப்ப அத பேன் கார்டு பண்ணும்போது, அப்ளை பண்ணும்போது. அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு மீஷோக்கு வேணுமான்னு கேட்கும். நான் வந்து அந்த அட்ரஸ எடுத்துட்டு நான் என்னுடைய வேற அட்ரஸ் குடுக்க போறேன். குடுத்து கன்டின்யூ குடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து பேங்க் அக்கவுண்ட் கேட்கும். நான் என்னோட பேங்க் அக்கவுண்ட் குடுத்துட்டேன். வெரிஃபை ஆயிருச்சு பேங்க் அக்கவுண்டும். இப்போ கன்டின்யூ குடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளுடைய அதாவது நம்ம மீஷோல சப்ளையரா இருக்கோம்னா, நமக்குன்னு ஒரு நம்பர் நேம் வேணும். பிசினஸ் ஸ்டோர் நேம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து கார்ட் கிட்ன்னு சொல்லி ஸ்டோர் நேம் குடுக்குறேன். குடுத்து சப்மிட் குடுக்குறேன். கார்ட் கிட் அது வந்து செலக்ட் ஆயிருச்சு. இப்போ சப்மிட் குடுக்குறேன். அவ்வளோதாங்க. நம்ம அக்கவுண்ட் ரெடி ஆயிருச்சு. இதுதான் மீஷோவுடைய சப்ளையர் பேஜ். இதில வந்து எப்படி ப்ராடக்ட் செலக்ட் பண்றது, எப்படி அப்லோட் பண்றது, எப்படி நம்மளுடைய லோகோ செட் பண்றது, இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.